அடுத்ததாக நமது தொலைபேசி இணைப்பில் திமுகவின் வழக்கறிஞர் சரவணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மாநில தலைவர், பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியிருக்கிறார். பாஜகவினர் இந்த வீடியோவை வெளியிட்டதற்கு தனது மன்னிப்பை கோருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அவர் இன்னும் மாநில தலைவரா இருக்காரா? யூகே போயிட்டாங்களே, யூகே போயிட்டாரு. ஏதோ ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்களே இங்க மானிட்டர் பண்றதுக்கு. சோ அவரு மாநில தலைவராக இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. அவர் பாவம் அரசியல் கற்றுக்கொள்வதற்காக லண்டன் போயிருக்காரு. அவரு ஏன் பாவம் இதுக்காக மெனக்கெடுறாருன்னு தெரியல. இது ஒரு நாகரிகமான முறையா எடுத்துக்கலாமா? இல்ல, சி என்னன்னா, பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது என்பது பாஜகவிற்கு கைவந்த கலை. இதற்கு முன்னால எதை முக்கியமா நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஏதோ இதுதான் முதல் முறையாக திருமதி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரை பார்த்து ஒரு பொது நிகழ்ச்சியில கேள்வி கேட்கிறார்களா என்றால் இல்லை. இதே போல வட இந்தியால, ஐ திங்க் குஜராத்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, அங்க இதே போல ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. நாங்க பங்கு சந்தையில வர்த்தகம் செய்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கும் டாக்ஸ் போடுறீங்க, வித்தாலும் டாக்ஸ் போடுறீங்க, வாங்கினாலும் டாக்ஸ் போடுறீங்க, லாபம் சம்பாதிச்சாலும் டாக்ஸ் போடுறீங்க, எல்லாத்துக்கும் டாக்ஸ் போடுறீங்க, இதுதான் ஜாஸ்தியா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதுல எல்லாரும் சிரிச்சாங்க. அது மிகப்பெரிய வைரல் ஆனது. அதுல அப்படி பேசிய நபர் எங்காவது இத மாதிரி மன்னிப்பு கேட்டது போல வீடியோ வெளியில வந்துச்சா? இல்ல. இங்க அன்னபூர்ணாவுடைய அந்த அதிபர் யதார்த்தத்தை சொன்னாரு. அவர் ஒரு விமர்சனமாக கூட வைக்கவில்லை. எதுக்காக நீங்க அந்த கூட்டத்தை கூட்டினீங்க, என்ன பிரச்சனைகள் இருக்கு, இதே போல தொழில் முனைவோருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக கூட்டுறீங்க. அவருடைய பிரச்சனையை அவர் சொல்றாரு. அது நியாயமான பிரச்சனை. பன்னுக்கு 5% ஜிஎஸ்டி, கிரீமுக்கு 5% ஜிஎஸ்டி. ஆனா அந்த பன்னுக்குள்ள கிரீமை வச்சா 18% ஜிஎஸ்டி. கம்ப்யூட்டரே திணறுது ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்றதுக்கு. இதனால ரொம்ப எங்களுக்கு தொல்லையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சனையை சொன்னாரு. அது வைரலா போச்சுன்னா அதுக்கு என்ன அவரு காரணமா? அவரு பொறுப்பா? அவர் என்ன உள்நோக்கத்தோடு பேசினாரா? எவ்வளவு இதா சொன்னாரு. அக்கா வானதி சீனிவாசன் இங்க ரெகுலரா எங்ககிட்ட சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில இனிப்பு, அவங்க சொன்னதை தானே அப்படியே சொன்னாரு. வட இந்தியாவில இனிப்பு கம்மியா கிடைக்கும், இனிப்பு நிறைய சாப்பிடுவாங்க, அதனால கம்மி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி என்ன அந்த பேத முறையையும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதற்கு இப்படி ஒரு தண்டனையா? அவர் என்ன சாதாரணமா போய் அப்படியே ஐயோ அவர் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அவர் போய் உடனே நான் என்னவோ பேசுனதுக்கு அவரு போய் மன்னிப்பு கேட்டிருப்பாரா? அங்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றத எல்லாராலும் யூகிக்க முடிகிறது. இதுல குறிப்பா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாரா என்பதுதான். அதற்கு தான் நான் உங்களுக்கு அந்த குஜராத் இன்சிடென்ட சொன்னேன். அவரு ஏன் மன்னிப்பு கேட்கல, அப்ப இவரை மட்டும் ஏன் மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க? அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, அந்த அறை அது ஒரு பிரைவேட் பிளேஸ். அங்க அந்த அரசு அதிகாரிகள் மட்டும்தான் இருக்க முடியும் உள்ள. அப்ப அங்க அந்த வீடியோவை எடுக்கிறாங்கன்னா அது யார் எடுத்தா? பாஜக நிர்வாகிகள் எடுத்தார் அப்படின்னா பாஜக எப்படி அதை பொது வெளியில விட முடியும்? இதற்கு யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்? இதற்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் இன்னும் அந்த இதுல இருக்காரா? சரி, ஒரு நாகரீக அரசியல் தான் அப்படின்னா அது கிடையாது. அங்க திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அங்க அவர்கள் மன்னிப்பு கேட்டாங்களா? இல்ல. திரு அண்ணாமலை எதற்கு இப்ப இந்த ட்வீட்டை போடுறாரு அப்படின்னா, திருமதி வானதி சீனிவாசனுக்கு இதுல ஏதாவது ஒரு அரசியல் லாபம் கிடைத்து விடுமோ, அது கிடைக்க கூடாது என்பதற்காக அதை அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை. இதுல வானதி சீனிவாசனுக்கு என்ன அரசியல் லாபம் கிடைத்து விடும் நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க லைம் லைட்ல வராங்களே. பாஜக சோசியல் மீடியால பேர் அடிபட்டாலே அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவங்க அப்படிதானே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன களத்துல அரசியல் செய்யறாங்க? நேத்துல இருந்து திருமதி நிர்மலா சீதாராமனோட திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுடைய பேரும் எல்லா இடத்துலயும் அடிபட்டு இருக்குது. அவர் பாவம் லண்டன்ல எங்கேயோ இருக்காரு, அவர் பேர் எங்கேயுமே இல்ல. அதுதான் சொல்றேன், நீங்க டைமிங்க பாருங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அக்கா வானதி சீனிவாசன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. உடனே அடுத்து அதுல அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா? இல்ல. அப்போ உடனே திரு அண்ணாமலை அவர்கள் யாரோ பண்ணிட்டாங்க. எனக்கு இதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க. அவர் இன்னும் பாஜக தலைவராக நீடிக்கிறாரா இல்லையான்றதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க.
இதுவரைக்கும் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக நீடிக்கிறார் என்றுதான் அந்த கட்சி சொல்கிறது. அதை தான் நாங்களும் சொல்கிறோம். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சரவணன்.